லாஸ்ட் சண்டே எங்கேயாச்சும் வெளியே போகலான்னு நினச்சேன், லைக் சோலோ டேட் மாதிரி லுலு மால் போகலான்னு நினச்சேன். பெங்களூர் வந்த புதுசுலலாம் கண்டினியூஸாக வெளியில் போயிட்டு இருந்தேன். மேபி லைக் தனியாக இருக்கட்டும், ஃப்ரெண்ட்ஸ் கூடயா இருக்கட்டும், எல்லா சண்டையும் எங்கேயாச்சும் வெளியே போவேன், லைக் அவுட்டிங் மாதிரி. பட் ரீசெண்ட் டைம்ஸ் ஒரு 2-3 மந்த்ஸாக ரேராக தான் வெளியே போயிட்டுருக்கேன். வண்டியை மெட்ரோ ஸ்டேஷனில் வச்சுட்டு மெட்ரோவில் தான் போயிருந்தேன். அங்கே ரம்ஜானுக்காக ஸ்டால்ஸ் எல்லாம் போட்டிருந்தாங்க. அந்த இஃப்தார் ஸ்நாக்ஸ் மாதிரி ஒரு ரெஸ்டாரண்ட்ஸ் ஒரு ஸ்டால் போட்டிருந்தாங்க. மால்குள்ளே கொஞ்சம் டைம் எல்லாம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு வெளியே இங்கே உட்கார இடம் இருக்கு இல்லையா லுலு மாலில். ஸோ அங்கே வந்து ரொம்ப நேரம் உட்காந்துட்டு இருந்தேன். நல்லா காற்று நல்லா இருந்துச்சு அங்கே உட்காரதுக்கு. அங்கே ரொம்பவே பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஒரு பபிள் டீயை வாங்கிட்டு நான் அப்படியே அங்கேயே உட்காந்துட்டேன். நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இல்லையா, வண்டியை நான் மெட்ரோ ஸ்டேஷனில் வச்சு மெட்ரோவில் தான் போயிருந்தேன். ஸோ திரும்ப அப்படியே மெட்ரோவில் போயிட்டு இருக்கும்போது அவ்வளோ க்ரௌடடாக இருக்குல்ல. எனக்கு இறங்க வேண்டியது லாஸ்ட் மெட்ரோ ஸ்டேஷன். ஸோ அவ்வளோ க்ரௌடடாக இல்லை. ரொம்ப நிறைய வீடியோஸ் எல்லாம் எடுத்திருந்தேன். மெட்ரோலேருந்து இறங்கி ஸ்கூட்டியில் அப்படியே போயிட்டு இருந்தேன். எனக்கு பிடிச்ச பாட்டெல்லாம் கேட்டுட்டு அப்படியே போயிட்டு இருந்தேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆல்மோஸ்ட் ஒரு 35 கிலோமீட்டர்ஸ் பக்கம் இருந்துச்சு. ரொம்பவே நல்லா இருந்துச்சு அந்த ஃபீல். ரொம்ப நாளுக்கு அப்புறம் எப்படி தனியாக வெளியே போகிறேன், லைக் மீ டைம் மாதிரி. ரொம்ப ஸ்லோவாக வந்துட்டு இருந்தேன். லைக் என்னோட பிடிச்ச பாட்டு கேட்டு அப்படியே வந்துட்டு இருந்தேன். வீட்டில் ரீச் ஆகி கொஞ்சம் நேரத்துலேயே மழை வந்துச்சு. எனக்கு என்னோட லக்கா என்னன்னு தெரியல, கரெக்டாக நான் வீட்டுக்கு வந்து 2-3 மினிட்ஸ்க்கு அப்புறமா தான் மழை வந்துச்சு. அதுக்கு முன்னாடி வந்து இருந்துச்சுன்னா ஃபுல்லாக நினைச்சிருப்பேன்.